பிப்ரவரி 21ஆம் நாள் வாக்கு. இயேசு ஆண்டவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவரை அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவரும் அனைத்தையும் துறந்தவராக வீட்டிலே அவர்களுக்கு விருந்து அளித்து இயேசுவை பின்பற்றுகிறார். ஆனால் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த பரிசேயர்களும் அவரை சார்ந்தவர்களும், குறிப்பாக மறைநூல் அறிஞர்களும், வரி தண்டவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதும் ஏன் என்கிற போது இயேசு ஆண்டவர் தனது நிலைப்பாட்டை அங்கு வெளிப்படுத்துகிறார். நோய் உற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்கிற நிலைப்பாட்டை உறுதி செய்கிறார் ஆண்டவர் இயேசு. இன்று இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு, அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற பாவ மன்னிப்பு, ஒப்புரவு அருட்சாதனம் போன்ற இந்த சிறப்பு இறை ஆசிர் நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்கு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரம் என்பது அல்ல. மாறாக தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய போவதில்லை என்று சொல்லுகிற உறுதிப்பாடு எடுத்து ஒரு புதிய படைப்பாக மாறுகிற அந்த எதிர்பார்ப்பை இன்று திரு அவை முன்வைக்கிறது. இயேசு ஆண்டவரும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். லேவி வெறும் பின்பற்றுகிறவராக மட்டும் எழுந்து நடந்துவிடவில்லை. மாறாக இயேசுவை எந்த அளவிற்கு அவர் பின்பற்றினார் என்கின்ற சிடுத்துவத்தை அவரது நற்செய்தியில அனுபவித்த இயேசுவை வெளிப்படுத்தின ஒரு யூதராக இயேசுவின் சரிதையை எழுதினதை பார்க்கிற பொழுது சீடத்துவம் இப்படித்தான். வெறுமனே அழைப்பு பெற்று விட்டோம், நடந்து சென்று கொண்டே இருப்போம் என்பதல்ல. அந்த அழைப்பில் என்ன புனிதம் சேர்ந்திருக்கிறது, அந்த அழைப்பில் இயேசுவுக்கு இன்னும் அவரது எதிர்பார்ப்பின்படி என்ன நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம் என்றெல்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை உணர்வோம். என்னை பின்பற்றி வா என்று அழைக்கும் இயேசுவே, உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து குறிப்பாக தவக்காலத்தில் பாவத்தை விட்டுவிட்டு முழு மனமாற்றத்துடன் உம்மை பின்தொடர அருள் தாரும். ஆமென்.